Hello guys, welcome back to another video of EduFreak. என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும், அதாவது பயாலஜியில் என்னதான் மெமரைசேஷன் அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான பார்ட்டாகவே இருந்தாலும் கான்செப்ட்ஸுமே ரொம்ப ஈக்குவலி ஆர் ஈவன் கிரேட்டர் இம்பார்ட்டண்டான ஒரு பார்ட்டாக அமையுது அப்படிங்கிறத பற்றி நான் பேசியிருந்தேன். அண்ட் அதுக்கப்புறமா அந்த கான்செப்ட்ஸை நீங்கள் புரிஞ்சதுக்காக எப்படி நீங்கள் நோட்புக் எல்லாமே யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நான் அந்த வீடியோவை போஸ்ட் பண்ணியிருந்தேன். இன்றைக்கான கண்டென்ட் வந்து அந்த கான்செப்ட்ஸ் பற்றின ஒரு விஷயம் கிடையாது, அந்த மெமரி பேஸ்ட் சாப்டர்ஸை எப்படி கவர் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு சில ஜென்ரல் கைட்லைன்ஸ் மட்டும் நான் கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். இந்த மெமரி பேஸ்ட் சாப்டர்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, லிவிங் வேர்ல்ட், பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன், பிளான்ட் கிங்டம், அனிமல் கிங்டம், இந்த 4 பேர் சேர்ந்தா டைவர்சிட்டி லிவிங் வேர்ல்டு ஒரு யூனிட்டாகவே இருக்குது. நம்பர் 1. நம்பர் 2, மார்ஃபாலஜி இன்ஃப்ளூயன்ஸ் பிளான்ஸ், அனாட்டமி இன்ஃப்ளூயன்ஸ் பிளான்ஸ், அனிமல் மார்ஃபாலஜி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு குரூப் ஆஃப் சாப்டர்ஸ் இந்த யூனிட் ஆஃப் ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன். அதையும் தாண்டி 12th வந்துட்டிங்கன்னா மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீசஸ், ஒரு மாதிரி இன்டர்மீடியட்டான சாப்டர்ஸுங்க. ஒரு சில இடங்களில் கான்செப்ட்ஸும் நாலேஜும் தேவை, ஒரு சில இடங்களில் மெமரியும் தேவை. அண்ட் இக்காலஜி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாலுமே நிறைய இடங்களில் மெமரைஸ் பண்ண மாதிரி இருந்தாலுமே ஒரு சில இடங்களில் கான்செப்ட்ஸையும் நம்ம யூஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஸ்பெஷலாக மெமரி பார்ட் எங்கே இருக்குன்னா பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷனில் நிறையவே இருக்குது. மற்றபடி ஆர்கானிசம் அண்ட் பாப்புலேஷன் அண்ட் இக்காலஜி, இது ரெண்டுமே வந்து ஒரு மாதிரி மாடரேட் மெமரி, மாடரேட் கான்செப்ட்ஸ் ரெண்டுமே கம்பைன் ஆன மாதிரி. ஸோ இதனால தான், இந்த காரணத்துக்காக தான் நான் மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேர், ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ், இக்காலஜி இது எல்லாத்தையுமே நான் வந்து பழைய வீடியோவில் கான்செப்சுவல் பயாலஜி அப்படிங்கிறதுல மென்ஷன் பண்ணாமல் இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன். ஸ்டெப் 1, நம்ம மெமரைஸ் பண்ணதுக்கு முன்னாடி நம்ம என்ன மெமரைஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத கொஞ்சமாவது புரிஞ்சுக்கணும். இந்த அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் நம்ம வந்து லெக்சர் பார்க்குறோம் அண்ட் நம்ம கிளாஸஸுக்கு போகிறோம், நோட்ஸ் எடுக்கிறோம். இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை நீங்கள் வளர்த்துக்க கற்றுக்கோங்க. ட்ரை டு லிசன் டு த லெக்சர், வாட் இஸ் கோயிங் ஆன். அண்ட் அந்த லெக்சர் நீங்கள் கேட்கும்போது யூ வில் கெட் பேசிக் ஐடியா ஆஃப் ஓகே, நான் இதை தான் மனப்பாடம் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரியே ஒரு பேசிக்கான ஐடியா உங்களுக்கு கிடச்சிடும். சரி, இல்லைன்னா வந்து நீங்கள் ஒழுங்காக கவனிக்கலாம்னு வச்சுக்கலாம், இல்லை நீங்கள் கவனிச்சது மறந்து போயிருக்கு, நீங்கள் லேட்டாக தான் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த பாயிண்ட் ஆஃப் டைம் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா, யூ கேன் யூஸ் ஏஐ டு யுவர் அட்வான்டேஜ். நான் வந்து மோஸ்ட்டாக ChatGPT நான் ப்ரிஃபர் பண்ணுறேன். இந்த விஷயத்துக்கு நோட்புக் எல்லாம் யூஸ் பண்ண வேண்டாம். அது என்ன விஷயம் அப்படின்னா, எனக்கு எந்த மாதிரியான அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா இந்த ஒரு டேபிளையோ இல்லைனா இந்த ஒரு சார்ட்டையோ இல்லைனா இந்த ஒரு பேராகிராஃபையோ என்னால் மெமரைஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கேளுங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் மெமரைஸ் பண்ண போகிற கண்டென்ட்டில் ஏகப்பட்ட ஒரு ஸ்பெஷல் கீவேர்ட்ஸ், உங்களுக்கு தெரியாத நிறைய கீவேர்ட்ஸ் இருக்குன்னா அதெல்லாம் என்னங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஆக்னோமார்பிக் ஃப்ளவர்ஸோட எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே மெமரைஸ் பண்ண போகிறீங்கன்னா முதல்ல ஆக்னோமார்பிக் ஃப்ளவர்னா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க, கேமோசெபாலஸ்னா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. நோ வாட் த வேர்ட் இஸ். அப்படி தெரியும் போது அப்போவும் உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை நீங்கள் வந்து ஈஸியாக பில்ட் பண்ணலாம். ஸ்டெப் 2, ஓகே, எனக்கு வந்து எல்லா கண்டென்ட்டுமே எனக்கு ஓரளவுக்கு புரியுது, எனக்கு என்ன மெமரைஸ் பண்ண போகிறோன்னு எனக்கு கரெக்டாக தெரிஞ்சிருச்சு, ஐ ஹாவ் அ டேரக்ஷன். ஆனால் இது எப்படி மெமரைஸ் பண்ணுறது? யூ ஹாவ் டு ஆர்கனைஸ். நீங்கள் வந்து ஒரு டேபிளாகவோ இல்லை வாட் எவர் ஃபார்ம் யூ கேன், யூ ஹாவ் டு ஆர்கனைஸ் இன் யுவர் கம்ஃபர்டபுள் வே. உங்களால் கற்றுக்க முடியும்னா அந்த வேல நீங்கள் அந்த வேலை தான் நீங்கள் இந்த பேராகிராஃப்ஸை நான் சொன்னல அதை வந்து நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கணும். ஏன் நீங்கள் ஒரு டேபிளாக ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம். இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னா, அனிமல் கிங்டமில் நீங்கள் இதை பண்ணலாம். ஏன் சொல்கிறேன்னா, அனிமல் கிங்டமில் நீங்கள் கேட்கலாம், ஆல்ரெடி ஒரு டேபிள் இருக்கார், எல்லா இன்ஃபர்மேஷனுமே என்கிட்ட எல்லா இன்ஃபர்மேஷனுமே கிடையாது, என்சிஆர்டி பேராகிராஃப்ஸும் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்க தான் செய்யுது. ஸோ அதை வந்து நீங்கள் நம்பர் 1 ரீட் பண்ணும்போது நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இந்த டேபிளையும் நீங்கள் சைடில் வச்சுட்டு இதே நீங்கள் ரீட் பண்ணும்போது கண்டுபிடிச்சாங்க இன்ஃபர்மேஷன்லாம். ஸோ உங்களுக்கு புதுசாக கண்டென்ட் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், மோனிசஸா டைசஸா ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது அந்த டேபிள் இருக்காது, எந்த ஹேபிட்டட்டில் இருக்குது அப்படிங்கிறது டேபிள் இருக்கும். ஜஸ்ட் ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் மட்டும் ஒரு சைடில் இருக்கும். அதில் வந்து மேபி இருக்கலாம், ஹேபிட்டட் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். என்ன பண்ணணும்னா, யூ ஹாவ் டு கேதர் தீஸ் இன்ஃபர்மேஷன் இன் டு அ டேபிள். நீங்கள் ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் உருவாக்கும் போது பாயிண்ட் நம்பர் 1, அந்த கண்டென்ட் எல்லாமே ஒரு மாதிரி ஆர்கனைஸ்டாக நல்லா நீங்கள் படிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அண்ட் நம்பர் 2, அந்த டேபிள்லையே உங்களுக்கு ஒரு பேட்டர்ன் தெரியும். இதுக்கு பெஸ்ட்டான எக்ஸாம்பிள்னா, ஒன்ஸ் அகேன் அனிமல் கிங்டமோட டேபிளில் டைஜஸ்டிவ் சிஸ்டம், சர்க்குலேட்டரி சிஸ்டம் அண்ட் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், இதை வந்து இந்த 3த்தையுமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கிராஃப் மாதிரி இருக்குங்க. இதனால் இந்த டேபிள் நீங்கள் உருவாக்கும் போது உங்களுக்கு ஒரு ஆட்டோமேட்டிக்காக இங்கே பாடுற ஒரு பேட்டர்ன் நான் பிடிச்சிட்டேன், இனிமேல் ஈஸியாக மனப்பாடம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் கிடைக்குங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம்,
if you have sufficient time, let's say you have 2 years or 1 year for your preparation, don't hesitate to write your own table if it is moderate size to mini size. அந்த மாதிரி டேபிள்ஸ் தான் நீங்களே எழுதி பழகுங்க. ஏன்னா ரைட்டிங் அப்படிங்கிறது உங்களோட மெமரி இன்னுமே ஸ்ட்ரென்தன் பண்ணுவோம் அந்த ஒரு பர்டிகுலர் டேபிளை மெமரைஸ் பண்ணுறதுக்கு. ஆனால் நீங்கள் வந்து லாஸ்ட் மூமெண்ட்ஸில் நீங்கள் லெட்ஸ் சே தட் யூ ஹவ் 2 to 3 months for ப்ரிப்பரேஷன் அந்த மாதிரி ஒரு கேப்பில் இருக்கீங்கன்னா தென் தேவையில்லாமல் எழுதிட்டுலாம் இருக்காதீங்க. ஜஸ்ட் லெவரேஜ் ஏஐ டு கெட் யுவர் ஸ்டஃப். உங்களுக்கான அந்த டேபிள் உருவாக்கி தருமா, அதுவே உருவாக்கி தந்துடும். நீங்கள் உட்காந்து படித்தா மட்டும் போதும். நான் வந்து இந்த வேலையை அச்சீவ் பண்ணுறதுக்கு நான் கிளாட் யூஸ் பண்ணேன். இந்த வீடியோ இஸ் நாட் ஸ்பான்சர்ட். ஓகே, அண்ட் கிளாடில் வந்து நான் அந்த டேபிள் ஒரு பிடிஎஃப் ஃபார்மேட்டை உருவாக்கிதான். அந்த டேபிள் வந்து ஒரு பிடிஎஃப்ல வச்சுதா அப்படிங்கிற எனக்கு வச்சு கொடுத்துச்சு. யாஸ் யூ கேன் ஆல்சோ ட்ரை கிரியேட் பிடிஎஃப் இன் விச் தேர் இஸ் ஒன் டேபிள் அண்ட் அந்த டேபிளில் வந்து இந்த கண்டென்ட்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்களும் வந்து கிளாடிக்கிட்ட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக அதுவும் நல்லாயிருக்கும். பட் நான் மறுபடியும் ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணுறேன், கெட் திஸ் இன் யுவர் பிரெயின், டோன்ட் ஹெசிடேட் டு ரைட். எழுதுறதுக்கு மறுக்காதீங்க. இஃப் யூ ஹேவ் சஃபிஷியன்ட் டைம் எழுதுறதுக்கு மறுக்காதீங்க. ரைட் த டேபிள் டவுன். இந்த டேபிளோட சைஸும் ஒரு மாதிரி மாடரேட்டாக மினியாக இருக்குன்னா எழுத பழகுங்க. தென் ஒன்லி இட் வில் பி ரீஎன்ஃபோர்ஸ் இன் எ மெமரி. சரி, இப்போது நம்ம ஸ்டெப் 2ல் தான் நிற்கிறோம், ஆர்கனைஸ் பண்ணுறதுல நிற்கிறோம். பட் லெட்ஸே ஆர்கனைசேஷன் ஒர்க் அவுட் ஆகலை. நீங்கள் வந்து ஏதோ ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஆர்கனைஸ் பண்ணிருக்கீங்க, அனிமல் கிங்டமில் உள்ளது இதில் உள்ளதெல்லாம். ஆனால் அந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாத்தையுமே உங்களால் மனப்பாடம் பண்ண முடியலை. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஸோ இந்த ஒரு டிப் என்னவா இருக்க போகுதுன்னா, நெமோனிக்ஸ் அண்ட் ஸ்டோரிஸ். கண்டிப்பாக இந்த 2 விஷயமே உங்களை வந்து அந்த எக்ஸாம்பிள்ஸையோ இல்லைனா ஒரு பர்டிகுலர் சீக்வன்ஸையோ உங்களுக்கு மனப்பாடம் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். நிமானிக்ஸ்னால் ஜஸ்ட்டு நீங்கள் வந்து மெமரைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய டூல், அவ்வளோதான். நீங்கள் வந்து உங்களுடைய இடத்த வச்சு நீங்கள் வந்து மெமரைஸ் பண்ணலாம். ஐ மீன் ஒரு ஆப்ஜெக்டையுமே ஒரு திங்கு கூட ஒரு எக்ஸாம்பிள் கூட நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். அது மெத்தட் ஆஃப் லோ சைன் சொல்லுவாங்க. இல்லைனா நீங்கள் ஆக்ரோனிம்ஸ் யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு வேர்டு உருவாக்கி அந்த வேர்டை நீங்கள் மெமரைஸ் பண்ணலாம். இல்லைனா இங்கே இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ்லாம் எடுத்து நீங்கள் சென்டென்ஸ் உருவாக்கலாம். நீங்கள் நிறைய ஸ்டோரிஸுமே க்ரியேட் பண்ணி அந்த ஒரு சீக்வன்ஸையோ அந்த ஒரு எக்ஸாம்பிள்ஸோ நீங்கள் மெமரைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி மெத்தட்ஸை நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாங்கிறதுக்கு நான் என்ன ரீசன் அப்படிங்கிற சொல்லணும் அவசியமே இல்லை. இட் ஜஸ்ட் மேக்ஸ் த ப்ராசஸ் மோர் ரிலேட்டபிள் டு யூ. நம்பர் 1, நீங்கள் வந்து ஈஸியாக அந்த ஒரு நல்ல நிமோனிக் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கூட அந்த எக்ஸாம்பிள்ஸ் ஈஸியாகவே கனெக்ட் ஆகிரும். அண்ட் அதனால் மெமரைஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்க போகுது. பட் எனக்கு ஒரு சில இடங்களில் பர்சனலாக ரோட் மெமரைசேஷன் எனக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அண்ட் கண்டிப்பாக நீங்கள் ஒரு சில சுச்சுவேஷன்ஸில் நீங்கள் வந்து இந்த ரோட் மெமரைசேஷன் ஒர்க் அவுட் ஆகிறது நீங்கள் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு பீரியடிக் டேபிள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சில எலமெண்ட்ஸ்லாம் இருக்குல்ல, எலமெண்ட்டோட ஆர்டர் நோட் பண்ணுறதுக்கு ஐ டைரக்ட்லி யூஸ் த நேம்ஸ் ஸ்காண்டியம், டேட்டனியம், மெரனியம், குரோமியம், மேங்கனீஸ், அயன், கோபால், நிக்கல், காப்பர், ஜிங்க். அந்த மாதிரி நான் நேம்ஸை வச்சு மட்டுமே பண்ணுவேன். ஐ டிட் நாட் யூஸ் எனி ஆக்ரோனிம்ஸ் அண்ட் நிமோனிக்ஸ். ஏன்னா என்னைய பொறுத்த வரைக்கும் எனக்கு தேவையே படலை. பட் நிறைய பேர் ஆக்ரோனிம்ஸ் தேவைப்பட்டுருக்கலாம். ஸோ எந்த விஷயத்தில் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவை மாதிரியான நிமானிக்ஸை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இஃப் யூ டு நாட் நீட் நிமானிக்ஸ், யூ டு நாட் நீட் இட். நீங்கள் வந்து நார்மலாக மெமரைஸ் பண்ணுறீங்கன்னா தட் இஸ் ஃபைன். உங்களுக்கு நிற்குதுன்னா தட் இஸ் ஃபைன். பட் நிமானிக்ஸுங்கிறது ஜஸ்ட் ஒரு டிப், அவ்வளோதான். பட் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் மெமரைசேஷனையும் தாண்டி இன்னொரு மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. அதை எத்தனை தடவை சொன்னாலும் உங்களுடைய மண்டையில் வந்து ஏறணும். ஆக்டிவ் ரீகால். மறுபடியும் சொல்கிறேன், ஆக்டிவ் ரீகால். ஆக்டிவ் ரீகால் அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் அந்த இன்ஃபர்மேஷனை உங்கள்கிட்டருந்து எடுத்துகிட்டு வரீங்க. நீங்கள் என்ன படிச்சிங்களோ அதை நீங்களே திருப்பி சொல்லி பார்க்குறது, அவ்வளோதான் ஆக்டிவ் ரீகால். ஆனால் அந்த ஆக்டிவ் ரீகாலை பண்ணுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்குது. என்ன நேரம் தெரியுமா? நீங்கள் ஒரு இன்ஃபர்மேஷனை படிக்கிறீங்க, நீங்கள் டேபிளையோ இதையோ படித்து முடிச்சுட்டு அதை நீங்கள் மூடி வைக்கிறீங்க. அண்ட் மூடினதுக்கப்புறமா நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இல்லைனா அடுத்த நாள் காலையிலையோ இல்லை அந்த மாதிரி டைமில் நீங்கள் ஒரு தடவை சொல்லி பார்க்கணும். நீங்கள் வந்து இந்த ரிகால் ஸ்டெப்பு மட்டும் நீங்கள் பண்ணவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் என்னத்தான் அந்த கான்செப்ட் என்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலும் அந்த டேபிளில் நீங்கள் என்னத்தை தான் 1008 நிமானிக்ஸையோ ஸ்டோரிஸையோ எடுத்துகிட்டு வந்தால் கூட உங்களால் அந்த இன்ஃபர்மேஷனை மனப்பாடம் பண்ண முடியாது. இந்த ஆக்டிவ் ரீகால் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் சொல்லி பார்த்து மட்டும்தான் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் உங்களை நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து உங்களுக்கு செட் ஆஃப் எம்சிக்யூஸை நீங்கள் கிரியேட் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷன்லேருந்து அண்ட் அதை நீங்கள் அட்டன் பண்ணி பார்த்து அதில் உங்களுக்கு எவ்வளோ தப்பு வருதோ எவ்வளோ கரெக்டாக வருதோ அதெல்லாமே நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இதில் எனக்கு இது ஞாபகம் இருக்குது ஞாபகம் இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ டெஸ்டிங் பண்ணுறது ஒரு நல்ல மெத்தட் ஆஃப் ஆக்டிவ் ரீகால் அண்ட் இது வந்து ஒரு பெஸ்ட் மெத்தட் ஆஃப் ஆக்டிவ் ரீகால்னு சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு எம்சிக்யூ ப்ராக்டிஸும் கிடைக்குது, அதே சமயம் நீங்கள் உங்களோட விஷயத்தை கரெக்டாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கீங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடைக்குது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த டெஸ்ட் கோர்ஸ்லாம் வருது இல்லை,
லேட்டஸ்டே நீங்கள் வந்து ஒரு டெஸ்ட் எழுதுறீங்க, அதுக்கப்புறம் இன்னொரு டெஸ்ட் எழுதுறீங்க, அப்புறம் நிறைய டெஸ்ட் எழுதுறீங்கள, இந்த மார்க்ஸ் எல்லாம் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி எல்லாம் எழுதி எங்கேயாவது வச்சு நீங்கள் அந்த மார்க்ஸ் திருப்பி பார்க்கும்போது ஓகே நான் வந்து இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு உங்களுக்கே ஒரு சென்ஸ் ஆஃப் கான்ஃபிடன்ஸ்ங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த டெஸ்டிங் பண்ணும்போது எப்போவுமே இப்போ லேட்டஸ்டே நீங்கள் 1 வீக் இருக்குன்னா ஒரு வாரத்தில் 5 டெஸ்ட்டை போட்டு தாக்கிக்கிட்டே இருந்தால் ஞாபகம் வரும்னு நினைப்பீங்க. எஸ், ஞாபகம் அந்த ஃபர்கெட்டிங்காக உடப்பீங்க. ஆனால் பல மாதங்கள் கழித்து அந்த ஃபர்கெட்டிங்காக திருப்பியும் உள்ளே வந்துடும். நீங்கள் அந்த இன்ஃபர்மேஷனை மறக்க ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. அதனால் டெஸ்டிங் பண்ணும்போது மந்த்லியும் பண்ண கற்றுக்கோங்க. மாதத்துக்கு ஒரு டெஸ்டிங்காவது பண்ணுங்கள். அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஞாபகம் இருக்காங்கிறது டெஸ்ட் பண்ணிட்டே வாங்க. இப்போ மாதங்களாக இதனால் இந்த இன்ஃபர்மேஷன் இன்னும் லாங்கராக ஞாபகம் இருக்கும். ஸோ இதுதாங்க இருக்கலே சிம்பிளஸ்டான சொல்யூஷன் ஃபார் மெமரைசிங் சாப்டர்ஸ். அதாவது அண்டர்ஸ்டாண்டிங், மெமரைசேஷன் அண்ட் ஆக்டிவ் ரீகால். இந்த 3 ஸ்டெப்பில் ஏதோ ஒரு ஸ்டெப்பு மிஸ் ஆனால் கூட ரொம்பவே கஷ்டமாக போயிருந்த சாப்டர்ஸ்க்கெலாம். பின் குறிப்பு, நீங்கள் ஒரு விஷயத்தை மெமரைஸ் பண்ண போகிறீங்கன்னா அது ஒரு கான்செப்டா, இல்லைனா அது ஒரு ஃபேக்டா, இல்லைனா அது ஒரு மெமரி பேஸ்டு திங்கா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நேம்ஸ், இயர்ஸ், டேட்ஸ் இது எல்லாத்தையுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். பட் இந்த மாதிரி மெக்கானிசம்ஸாக இருக்கட்டும், மெக்கானிசம்னா ஐ மீன் ரொம்ப கான்செப்ட் இருக்கக்கூடிய ஒரு மெக்கானிசம் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இல்லைனா ஏதாவது ஒரு அப்ளிகேஷனாக இருக்கட்டும், இல்லைனா ஏதாவது ஒரு ப்ராப்ளமாக இருக்கட்டும், இந்த மாதிரி நீங்கள் மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரியில் அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நீங்கள் மனப்பாடம் பண்ணக்கூடாது. மனப்பாடம் பண்ணுறதுக்குன்னு ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. ஒரு சில சாப்டர்ஸுக்கு மட்டும்தான் நீங்கள் இதை பண்ண முடியும். அதனால தான் நான் வந்து மெமரைசபிள் பயாலஜி அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவே பண்ணியிருக்கிறேன், ரைட்டா? ஸோ பயாலஜியில் இந்த மெயினை யூஸ் பண்ணலாம், அண்ட் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிலையும் யூஸ் பண்ணலாம், ஏன் ஒரு சில இடங்கள்ல யூஸ் பண்ணலாம், அண்ட் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியும் ஒரு சில இடங்களில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அவ்வளோதாங்க, வீடியோ முடிஞ்சு. அண்ட் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பட்டனை தட்டிடுங்க. இந்த சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபை போட்டு விட்ருங்க. அண்ட் வீடியோ பிடிக்கலன்னா டிஸ்லைக் பட்டன் என்றைக்குமே இருக்க தான் செய்யுது. அண்ட் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, என்ன பிடிக்கல அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸாகவும் பண்ணிட்டு போங்க. ஸோ வீடியோ நல்ல வீடியோ. பை ஃபார்